கட்சியில் எப்பொழுது எந்த பதவி கொடுத்தாலும் ஏற்க தயாராக இருக்கிறேன். பென்னாகரத்தில் தேமுதிக விஜய பிரபாகரன் பேட்டி. வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாள் வருவதை முன்னிட்டு தருமபுரி மாவட்ட தேமுதிக சார்பில் கொடியேற்றுதல், அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நடிகர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டார். இதில் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தூர், பென்னாகரம் உள்ளிட்ட இடங்களில் கட்சி கொடியேற்றி அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து பென்னாகரத்தில் விஜய பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய விஜய பிரபாகரன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும், தமிழ்நாடு முழுவதும் தினந்தோறும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். ஒரு கட்சியின் தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்துவிட்டார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாகவே சரியில்லை என்றவர், நடிகர் விஜய் தனது கட்சிக்கான கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார். அரசியல் கட்சி தொடங்குவது யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம், அது அவரவர்கள் விருப்பம். விஜய் கட்சி கொடி அறிமுகப்படுத்தியதை வரவேற்கிறேன் என்றார். மேலும் தொண்டர்கள் தன்னை தம்பியாக அழைத்தார்கள் என்றும், கட்சி தொண்டர்களின் மரியாதையை ஏற்றுதான் தான் கட்சிக்கு வந்தேன் என்றும் கூறியவர், தனக்கு கட்சி பொறுப்பு வழங்குவது குறித்து கட்சியின் தலைவர், மூத்த நிர்வாகிகள் என கட்சி தலைமைதான் சேர்ந்து முடிவு எடுப்பார்கள் என்றும், தான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்றும், பதவி வேண்டாம் என்ற போலி பேச்சு எல்லாம் தனக்கு பேச தெரியாது என்றும் கூறியவர், கட்சி தொண்டர்கள் அழைத்தார்கள், வந்தேன் என்றும் கூறினார். தனக்கு எந்த நேரத்தில் கட்சியில் எந்த பொறுப்பு வழங்கினாலும் அதனை உடனே ஏற்க தான் தயாராக இருக்கிறேன் என்றும், கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகளுக்கு தெரியும் தனக்கு எப்பொழுது கட்சியில் பதவி தர வேண்டும் என்று, பொறுப்புக்காக என்றும் தயாராக இருக்கிறேன். இப்பொழுது கட்சியின் தொண்டனாக, கேப்டன் விஜயகாந்தின் மகனாக கட்சி பிரமுகர்கள் அழைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்றும் அவர் கூறினார். விஜய் தங்கள் வீட்டிற்கு வந்தபோது கோட் படம் தொடர்பாக பேச வந்தார் என்றும், கட்சி பற்றியோ அரசியல் பற்றியோ எதுவும் பேசவில்லை என்றும், விஜயகாந்த் மீது வைத்துள்ள மரியாதைக்காக விஜய் தங்களை சந்திக்க வந்தார் எனவும் விஜய பிரபாகரன் தெரிவித்தார். இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். பென்னாகரம் தொகுதிக்கு காலையிலிருந்து பல்வேறு கட்சி நிகழ்ச்சி விழா, பல இடத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகமோட கொடியேற்ற விழா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட கட்சி நிர்வாகியோட கிரகப்பிரவேசம் இருந்தது. அப்புறம் இப்போ நம்ம ஒரு ட்ராவல்ஸ் கட்சிக்கார ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனிக்கு வந்திருக்காங்க, அதுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வர வழியில் பொதுமக்கள் அவங்க எல்லாருமே கேப்டனோட படத்திருப்பை வச்சு எனக்கு பூ போடணும்னு பொதுமக்கள் அவங்க விருப்பப்பட்டதால் பல்வேறு இடத்துல கேப்டனோட படத்திறப்பு விழாவும் அது பூ போடுற ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அன்னதானம் இன்றைக்கி மொத்தம் 10,000 பேருக்கு அன்னதானம் இன்றைக்கி கொடுக்குறோம். எல்லாமே கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் இளங்கோவன் அண்ணன் தலைமையிலையும் மற்றும் எங்கள் மாவட்ட செயலர் விஜயகுமார் அண்ணன் தலைமையிலையும் இன்றைக்கி தருமபுரி முழுவதுமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் சார் விஜய் இன்னைக்கு கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு. இது தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான கொடின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே புதுசாக வரும்போது அது சொல்லுவாங்க, தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க முயற்சி எல்லாருமே எடுக்கிறாங்க. அதை தமிழ்நாடு தொடர்ந்து அது 2 கட்சிக்கு மட்டுமே ஆதரவு கொடுத்துட்டு, மற்றவங்க யாரும் ஆதரவு கொடுக்கனாலும் பெருசாக தெரியறதில்லை. இன்னைக்கு அண்ணா விஜய் அண்ணா இன்னைக்கு அதை சொல்லியிருக்கிறாருன்னா வரவேற்கிறோம். அவரோட முயற்சி, அவரோட விஷயத்துக்கு வாழ்த்துறேன். அவர் பண்ணுறாரா இல்லையா நம்ம பொறுத்திருந்தா அது பார்க்கணும். அவர் கொடி தமிழுக்கு வளர்ச்சி கொடுக்குறா இல்லையா நம்ம பொறுத்திருந்தா அது பார்க்கணும்.